வெனிசுலா அதிபரை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இந்த நிகழ்வு? ஒட்டுமொத்த ஆயில் இண்டஸ்ட்ரியை மூட வேண்டிய சூழல், வெனிசுலால மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒரு குற்றச்சாட்டு சொல்றது, ஒரு நாட்டை அடுத்த நாட்டின் மேல, இறையாண்மையின் மேல போர் தொடுப்பது, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு வழக்கமாய் போயிடுச்சு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வெனிசுலா அதிபரை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். கைதுன்னு கூட சொல்லலை, சில பேர் ஆள் கடத்தல் செஞ்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இதனுடைய வெளிப்பாடு கச்சா எண்ணெயுடைய விலை வீழ்ச்சியா இல்லை விலை அதிகமாகுமா? பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இந்த நிகழ்வு? அவங்களுக்குள்ள இது இன்னைக்கு நேற்று நடக்கிற சண்டை இல்லை, இது ரொம்ப நாளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை. சவுத் அமெரிக்காவிலேயே அதிகமான ஆயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி வெனிசுலா. ஸோ ரிச் ஆயில் ரிசோர்சஸ் உள்ள நாடு. பட் ஆனால் அந்த நாட்டில் ஆயில் ரிசோர்சஸ் இருந்தாலும் அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆயில் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருந்து ஒரு கட்டத்தில் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அடித்து விரட்ட வேண்டிய சூழல்லாம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய கலவரம் 2002 2003 நடந்துச்சு. ஒட்டுமொத்தமாக ஆயில் இண்டஸ்ட்ரியை அமெரிக்கன் 2000 பேரை கொண்டாங்க, சுட்டு கொண்டாங்க. எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. இது மிகப்பெரிய கிரைசிஸ். இது அன்னைக்கு மட்டும் நடந்த கிரைசிஸ் இல்லை, 19th செஞ்சுரியிலேருந்தே டிப்ளமேட்டிக் கிரைசிஸ் 1895 97 அப்போ ஒரு கிரைசிஸ், பெரிய கிரைசிஸ். இது அந்த கிரைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூகேயோட ஓவர் தி வெனிசுலா பிரிட்டிஷ் கயானா பார்டர்ல நடந்த சண்டை அது அப்போ நடந்துச்சு. அடுத்து வெனிசுலின் கிரைசிஸ் ஆஃப் 1902 1903 யூரோப்பியன் நேவல் பவர்ஸ் பிளாக்கேட் பண்ணாங்க வெனிசுலா ஓவர், பிகாஸ் அன்பெய்டு டெப்ட், கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம இருக்கிறதுனால அன்பெய்டு டெப்டுக்காக அவங்க ஒரு பிளாக்கேடு 1902 1903 பண்ணாங்க. ப்ராம்ப்டிங் யூஎஸ் டிப்ளமசி. அப்புறம் யூஎஸ் தலையிட்டு அப்புறம் அதை இதுக்கு பேர் செகண்ட் வெனிசுலன் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இரண்டாவது முறை நடந்த கிரைசிஸ். இதுக்கு அடுத்து லேட் 20th செஞ்சுரி பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. நாங்கள் ஒரு யாருமே ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கான ஒரு சூழல் அங்கே ஏற்படலை. பிகாஸ் காரணம் ஆர்மியினுடைய இராணுவ நடவடிக்கை, ரிவோல்ட் போராட்டங்கள், எக்கனாமிக் ப்ரெஷர். த்ரூ 20th செஞ்சுரி வெனிசுலன் பாலிடிக்ஸ் கம்ப்ளீட்லி கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ், ஆயில் ஷாக், இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது அதோட நிற்குமா அப்படின்னு பார்த்தா பொலிவியன் ரெவல்யூஷன் அண்டு சாவேசெரா, அப்புறம் டர்மாயில். பொலிவியன் ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஹூகோ சாவே எலெக்ஷன் ஆன உடனே 1998 ஹூகோ சாவே, இவருக்கு முன்னால் இருந்த அதிபர் ஹூகோ சாவே அவர் ஜெயிச்ச உடனே வெனிசுலா அண்டர் மேஜர் அப்பீவல் இன்க்ளூடிங் காப் அட்டெம்ப்ட் இன் 2002. ஒரு காப் அட்டெம்ப்ட் 2002 இராணுவ நடவடிக்கை நடந்தது, டீத்ரோன் பண்றதுக்கான இராணுவ நடவடிக்கை. 2002 2003 மேஜர் ஸ்ட்ரைக். இது that shut down the oil industry and created a fuel shortage. ஒட்டுமொத்த ஆயில் இண்டஸ்ட்ரியை மூட வேண்டிய சூழல், வெனிசுலால மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படியே விட்டுட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு தப்பிச்சு ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஏகப்பட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த காலகட்டத்தில். அப்ப இது ஒரு மிகப்பெரிய அப்பீவலை உருவாக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கொலாப்ஸ் அண்ட் ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் 2013 2025 வரைக்கும் ஜிடிபி குரோத் இல்லை, இன்ஃப்ளேஷன் அதிகம், பணவீக்கம் ஏற்பட்டது, உணவு தட்டுப்பாடு, மெடிசன்ஸ் கிடைக்காது, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், இப்படி ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வெளிநாடுகளுக்கு தஞ்சம் புக வேண்டிய, நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பக்கத்து நாடுகள்ல கிரைசிஸ், அதாவது ரெஃப்யூஜிஸ் கிரைசிஸ் ஏற்பட்டது. அப்ப லார்ஜஸ்ட் நான் வார் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் 25th செஞ்சுரி அப்படின்னா அதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு
அங்க வந்து சூழல் ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2019 2024 நேஷன் வைடு பிளாக் அவுட். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தமா பிரேக் டவுன் ஆகிற அளவுக்கு நேஷன் வைடு பிளாக் அவுட் ஸ்ட்ரைக்கு நடந்தது. இப்பயும் வந்து எலெக்ஷன்ல மேனிப்புலேஷன், எலெக்ஷன் மிஸ்மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து எலெக்ஷன் டிஸ்பியூட், அப்புறம் வந்து கண்டஸ்டட் லெஜிட்டிமசி ஆஃப் த அவர் இப்ப கரண்ட் பிரசிடென்ட் மதுராஸ் ரோல் அதை கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஆப்போசிஷன். அப்புறம் ஆப்போசிஷன் ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து 2026 கேப்சருக்கு வழிவகுத்திருக்கிறது. இதற்கு வந்து தோதாக, அதாவது அமெரிக்கா தலையிட்டு அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அளவிற்கு இவங்க இவங்களுடைய இன்டர்னல் ஸ்ட்ரைஃப் வந்து அந்த அளவுக்கு ஒஸ்ட் சுச்சுவேஷனா மாறினதுக்கு காரணம் அங்க ஜனநாயகம் இல்லை. அங்க ஜனநாயகத்தோடு நாட்டை ரிசோர்ஸஸை கரெக்டா வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்கள் இல்லை. ஆனாலும் நம்ம யுஎஸ் ஆக்ஷனை வந்து இதை வந்து அடுத்த நாட்டுடைய சவரனிட்டியில தலையிடக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கணும். இதை வந்து நம்ம வந்து லேசா ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ், அமெரிக்கன் காங்கிரஸ் கோயிங் டு பிளாக் தி ஃபர்தர் எஸ்கலேஷன். இதுக்கு மேல அலோவ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து ஒரு நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிரதமரை கூட வந்து தூக்கிட்டு போயிடலாமே, என்ன ஒன்றும் பண்ணலாமே. அப்ப என்ன அர்த்தம்? தெர் இஸ் நோ மீனிங். அப்ப WHO இருக்கு, யுஎன் இதுக்கு இருக்கு, ஐநா இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் இதுக்கு இருக்கு, இதை சைனா கண்டிச்சிருக்கு, ரஷ்யா கண்டிச்சிருக்கு, எல்லா நாடுகளுமே கண்டிச்சிருக்கு எக்ஸப்ட் சம் யூரோப்பியன் நேஷன்ஸ், சம் பிரேசில் வந்து இதை வரவேற்றிருக்கிறது. இந்தியா வழக்கம் போல அமைதி காத்துட்டாங்களா? ஆமா, எப்பயுமே வழக்கம் போல டிப்ளமேட்டிக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு நார்காட்டிக் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே எண்ணெய் வளங்களை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அரெஸ்ட் வந்து எண்ணெய் வளங்களை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமா, இல்லை இது உண்மையிலே ஒரு நார்காட்டிக் வேலையெல்லாம் பண்ணாரா? அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்காட்டிக்ன்றது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் தான். ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் என்ன சொன்னாங்க? கெமிக்கல் வெப்பன் வச்சிருக்காருன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொல்லித்தானே அவரை ட்ரேஸ் பண்ணாங்க. கெமிக்கல் வெப்பன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா? கடைசியில அதை ட்ரேஸ் பண்ணி அவர் தூக்குல போட்டாங்களா இல்லையா? அப்ப இது வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றது, ஒரு நாட்டை அடுத்த நாட்டின் மேல இறையாண்மையின் மேல போர் தொடுப்பது, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு வழக்கமாய் போயிடுச்சு. என்ன, சாதாரண நாடுகளுக்கு, ஆயில் வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு, ரிசோர்சஸ் உள்ள நாடுகளை அழித்து ஒழிப்பது, அந்த நாட்டினுடைய அதிபர்களை அரஸ்ட் பெறுவது, தனக்கு கீழ்ப்படியாதவர்களை தன் காலில் போட்டு மிதிப்பது, இதெல்லாம் வந்து இதை கேட்பதற்கு நாதி இல்லை என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய ஏதாச்சிகாரம் கொடிகட்டி பறக்கிறது. அதுக்கு தான் வந்து அணிசாரா நாடுகள்னு அன்னைக்கு ரஷ்யா அதை தட்டி கேட்டது. இன்னைக்கு ரஷ்யாவும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. ஸோ இதுக்கு தட்டி கேட்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடு இன்னைக்கு சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் தான். யூரோப்பியன் யூனியன் அதை தட்டி கேட்கணும். பட் ஆனால் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் எப்பயும் இருப்பாங்க. எந்த அளவிற்கு, அதாவது வல்லரசு அப்படின்னு போயாச்சு அப்படின்னாலே அதனுடைய எல்லைகள் விரிவடைய அதனுடைய அதிகார வரம்பு விரிவடைய அடுத்தவர்கள் உரிமையில் தலையிட்டு அதுல வந்து ஜனநாயகத்தை மீறி நடக்கக்கூடிய சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் செய்யக்கூடிய செயல்கள் நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்போ இந்த எண்ணெய் விலை வந்து குறையுமா இல்லை அதிகரிக்குமா சார் இந்த பிரச்சனையில்? இது பொருளாதார ரீதியாக உலக நாடுகளுக்கு என்ன சொல்ல வருது சார்? அதாவதுங்க, இது லார்ஜஸ்ட் ப்ரூவன் ஆயில் ரிசோர்ஸ் வந்து 303 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கு அவங்ககிட்ட. திஸ் இஸ் ரஃப்லி 17% ஆஃப் த குளோபல் ப்ரூவன் ரிசோர்சஸ். உலகத்திலே இருக்கக்கூடிய குளோபலி ப்ரூவன் ரிசோர்ஸ்ல 17% வந்து வெனிசுலால இருக்கு. இது வந்து அகட் ஆஃப் சவுதி அரேபியா, ஈரான் அண்ட் அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ். அப்ப இது இருக்கு அப்படின்னா இதை வந்து ஹேண்டில் பண்ண போறது இப்ப அமெரிக்கா. இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு? நவ் ஐ வில் ஹேண்டில் த ஆயில் ரிசோர்ஸ். அப்ப அந்த ஆயில் ரிசோர்ஸ் எடுத்து அந்த ஆயில் வரக்கூடிய வருமானத்தினுடைய ப்ராஃபிட்டை நான் அமெரிக்க மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் பகிர்ந்தளிப்பேன்னு யார் சொல்றாரு? ட்ரம்ப் சொல்றாரு. நீ யாரு அடுத்தவங்க சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு? அதுல வேற ஷேர் தர்றது. ஷேர் அதான் அடுத்தவன் சொத்தை போய் பிடிங்கி அதை எடுத்துட்டு இவர் பாதி எடுத்துக்கு வரான். அப்புறமேல அதை ஷேர் அவர் கொடுப்பாரான். அதான்
தன் நாட்டினுடைய வளத்தை ஒழுங்காக ஆளத் தெரியாதவர்கள் கடைசியில் இப்படிப்பட்ட சர்வாதிகாரியிடம் தன்னை இழந்து நிற்பதுதான் இன்னைக்கு வரலாறு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். தன் நாட்டு மக்களை மதிக்காதவன், தன் நாட்டில் ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்தாதவன், தன் நாட்டில் மக்களது பொருளாதாரத்தை உயர்த்தாதவன் இந்த ஆயில் ரிசோர்ஸை வச்சு, புரிஞ்சுட்டீங்களா? அப்ப தன் நாட்டு பொருளாதாரம் உயரல, தன் நாட்டு மக்களை அகதிகளாக வெளியே அனுப்பியவன். இப்படிப்பட்டவர்களினால் நாடு சுரண்டப்படும், நாடு அடுத்தவரிடம் அடிமைப்படும் என்பதற்கு வெனிசுலாவை விட வேற எது எக்ஸாம்பிள் வேணுமா நம்மளுக்கு? இப்போ அடுத்த கட்டமாக என்ன சார் நடக்கும்? எண்ணெய் வளங்களுடைய கொள்ளையால் விலை உயருமா இல்லை குறையுமா? எதப்படி அவர் அமெரிக்கா விலையை குறைச்சா கொடுக்க போறாரு? 303 பில்லியன் பேரல் ஆயில் ப்ரூவன் ரிசோர்ஸ் அப்படின்றது ப்ரூவன் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 380 பில்லியன்ல இருந்து 652 பில்லியன் வரைக்கும் சர்வே பண்ணி வச்சிருக்காங்க. ஆயில் பேரல் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் 1 மில்லியன் பேரல் பெர் டே டுடே. இன்னைக்கு எவ்வளவு? 1 மில்லியன் பேரல் பெர் டே தான் டுடே இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக் 3.4 to 3.5 மில்லியன் ஆஃப் பேரல் பெர் டே இந்த லேட் 1990s அண்ட் இயர்லி 3 to 3.5 மில்லியன் பேரல் 1980s பண்ணிருக்காங்க, 2000 பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 1 பில்லியன் பேரல் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப இதனுடைய உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க. அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளவங்க இறக்குவாங்க, இறக்கி இண்டஸ்ட்ரியை செட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியை செட் பண்ணி ப்ரொடக்ஷனை கூட்டுவாங்க. ப்ரொடக்ஷனை கூட்டி செக்யூரிட்டி அதிகப்படுத்தி அங்க ப்ரொடக்ஷனை கூட்டி அந்த ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனையும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு மிச்சம் சொச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளவுதான். 17% ஆஃப் த வேர்ல்ட் ரிசோர்சஸ். அப்ப 1 மில்லியன் பெர் டே. அப்ப எப்படி இருக்கும் இது? அப்ப இதனுடைய மொத்தமா பலன் பெற போறது அமெரிக்கா மட்டும்தான். இதுல என்ன அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய பணம் திரும்பிய வெனிசுலாவுக்கு வரக்கூடிய பணம், அந்த பணத்தை வச்சு இந்த நாட்டை எப்படி நிர்வகிக்க போறாங்கன்றத பொறுத்து இருக்கு. உலக நாடுகள் என்ன செய்ய இருக்கும் சார்? இப்போ உலக நாடுகள் இதை அனுமதிக்க கூடாது. அமெரிக்காவுடைய தனி ஆதிக்கத்தை அனுமதிக்க கூடாது. உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் சேர்ந்து வெனிசுலாவில் அமைதி திரும்புவதற்கும், வெனிசுலாவில் ஜனநாயக ஆட்சி மீண்டும் மலர்வதற்கும், வெனிசுலாவுக்கு சப்போர்ட் பண்ணி, வெனிசுலாவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. பட் ஆனா ஒட்டுமொத்த ஆயிலை நான் எடுத்துக்கிட்டு நான் தான் விற்பேன். வித்தல வரக்கூடிய ரெவன்யூல பாதி நான் எடுத்துக்கிடுவேன், பாதியை உனக்கு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட்ல பாதி எனக்கு பாதி உனக்கு அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அப்ப அதெல்லாம் ஒட்டுமொத்தமா பாதிக்கு பாதி கொள்ளையடிக்கிற வேலையில பிற நாடுகள் மீது படையெடுக்கிறது அந்த நாட்டினுடைய செல்வங்களை கொள்ளையடிக்கிறது தான் அமெரிக்கனுடைய தலையாய தொடர்ந்து பண்றாங்களா? ஆமா, கண்டிப்பா. இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்த மொரடோ ஒரு 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 ப்ராப்பரான ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டடு கிடையாது. அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், கரப்ஷன் சார்ஜஸ், ப்ராப்பரான எலெக்ஷன் நடத்துறது இல்லை, பொருளாதாரம் வளரல, வேலை வாய்ப்பு இல்லை, மக்களுக்கு உணவு தண்ணீர் மெடிசின் கிடைக்கல, மக்கள் அகதிகளாக போக வேண்டிய சூழல் ஏற்படுது. இது எதையுமே கான்சென்ட் பண்ணாம இருந்த ஒரு தலைவரை அரெஸ்ட் பண்ணதுனால மக்களும் எதிர்ப்பு காட்டல. அப்ப என்ன ஆகுது? அப்ப என்ன அப்படின்னா, நீ உன் நாட்டு மக்களது வளத்தை சுரண்டி நீ சாப்பிட்டு நீ நிம்மதியா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அடிமையா கடத்தி கொண்டு ஒரு இடத்துல அமெரிக்காவில் ஒரு இடத்துல கண்காண இடத்துல சிறையில கொண்டு வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சா? நாட்டை என்னைக்கு எம்பவர் பண்ணலையோ அப்ப நாடு எப்படி உங்களை எம்பவர் பண்ணும்? கடைசியில நாட்டையே அடிமைப்படுத்த வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு. தலைவன் சரியில்லை அப்படின்னா நாடு அடிமைதான் படும், இல்லைன்னா அடிமைப்படும் பட்டு சிக்கி சின்னாபனமாகி சீரழிய வேண்டியதான். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை நியூஸ் டுடே தமிழுக்கு, குறிப்பாக வெனிசுலா பற்றிய அமெரிக்கனுடைய அராஜகத்தை பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொன்னமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி சார்.